ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோனா, நிறைய பேர் பேபி சன்ரோஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எப்படி வளர்க்குறது, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபுல் வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குன்றதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்ககிட்ட காமிக்கிறது ரெட்டு. இவங்களுக்குலாம் கேரே வேணாங்க. அவங்க பாட்டுக்கு தலை 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 தலைன்னு சூப்பரா இருக்கும். இலை பாருங்க, ஒவ்வொரு இலையும் எவ்வளவு பெருசு இருக்கு. செம பெருசா இருக்குது. ஸோ இவங்க கட்டிங்லயும் ப்ரொபகேஷன் பண்ணலாம், சீட்லயும் ப்ரொபகேஷன் பண்ணலாம். ஸோ கட்டிங்ல பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வேர் பிடிச்சி வந்துருவாங்க. சீட் போடுறீங்கன்னா கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால கட்டிங் தான் மோஸ்ட்லி வைக்கணும். இது உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சக்சஸ் ஆகுற வெரைட்டி சொல்லலாம். ஸோ இதுலயும் இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம். கட்டிங்ஸ் நீங்க 10 வச்சீங்கன்னா 2 தான் சக்சஸ் ஆகும், 3 தான் சக்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி, எல்லாருமே வச்சு வளர்க்குவாங்க. ஸோ இது நார்மல் வெரைட்டி தான். தண்ணி இவங்களுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது. அதே மாதிரி வெயில் நல்லா வேணும். இந்த 2 வெரைட்டி. ஸோ இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது அப்படின்றது பாத்துக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஷேடு. ஸோ இது நான் ஹேங்கிங்ல வச்சிருக்கேன். ஒரு செமி ஷேட் ஏரியா தான். மதியானத்துக்கு மேல வெயில் அடிக்கும். பாத்தீங்கன்னா சீட் போட் ரெடி ஆகுது பாருங்க. ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் நாள் நல்லா டார்க்கா இருக்கும், போக போக லைட் கலர் ஆயிடும். ஸோ இவங்களும் கட்டிங் வச்சிங்கன்னா முளைக்குவாங்க. ஸோ இவங்களும் பிரச்சனை இல்லை, இவங்களும் வெயில் தாங்குவாங்க. வெயில்ல நீங்க வைக்கலாம், ஒன்றும் ஆகாது, வெயில் தாங்குவாங்க. மழை மட்டும் எல்லா பேபி சென்டர்ஸ்க்குமே ஆகாது. ஸோ மழையை மட்டும் தவிர்த்துருவோம். இது அடுத்த வெரைட்டி பீச்ல பர்பிள் கலர். இது பர்பிள் கலர் பேபி சன்ரோஸ். இது ரொம்ப சென்சிட்டிவ்னா, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான வெரைட்டின்னு சொல்லலாம். அவங்கள கொஞ்சம் லைட் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனால ராட் ஆயிடுவாங்க. வெயில் தாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கேர் நம்ம தர மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே நான் ஒரு பெரிய பிளான்ட் போயிடுச்சு, இது குட்டி பிளான்ட் வளர்ந்துட்டு இருக்காங்க. இது என்னோட பர்சனல் கலெக்ஷன்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இவங்க லீஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்களுக்கு லீஃப் ஷைனிங்கா இருக்காது, கொஞ்சம் ஸ்லைட்டா சொர சொர சொரன்னு இருக்கும். பர்பிளுக்கு இதான் ஐடென்டிஃபை இப்படிதான் பண்ண முடியும். மீதி ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ அவங்களுக்கு எல்லாமே லீஃப் சேம் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். லீஃப் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஃபார் மோஸ்ட் என்ன எக்ஸ்பென்சிவ்னு சொல்றதா, இல்ல ரொம்ப ரேர் வெரைட்டின்னு சொல்றதா? ரேர் வெரைட்டி, இம்போர்ட்டட் வெரைட்டி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லோ பார்க்க உங்களுக்கு வேற கலர் மாதிரி இருக்கு, ஏன்னா பூத்து 4 நாள் ஆச்சு. ஸோ அதனால வேற கலர்ல தெரியுது. இவன் எல்லோங்க. எல்லோ இவனும் கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். எப்படின்னு சொல்றேன். லீஃப் சேம் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. பட் ஆனா இவனுக்கும் தண்ணி ரொம்ப ஆகாது, வெயில் ஆகாது. கொஞ்சம் செமி ஷேட்ல வச்சு வளர்த்தீங்கன்னா இது நல்லா வரும், சூப்பரா வருவான். இதுவுமே அவைலபிள் தான், நம்மளுக்கு ரூட்டட் பிளான்டாவே கிடைக்குது இப்போ இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு. இப்போ ஒயிட்டா தெரியறான் பாக்குறதுக்கு, ஆனா எல்லோங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் பாட்டிங் மிக்ஸ் ஒரே பாட்டிங் மிக்ஸ் தான். 40% கார்டன் சாயில், 40% ரிவர் சாண்டு, அப்புறம் 10% வெர்மி காம்போஸ்ட், கவுடங் போட்டுக்கலாம். உங்ககிட்ட நீம் கேக்கோ இல்ல கடலை புண்ணாக்கு எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் சேர்த்துக்கோங்க. 10% மட்டும் கொக்கோபிட் போடுங்க. ரொம்ப கொக்கோபிட் போட்டீங்கன்னா தண்ணி ரொம்ப அதுலயே இதாகி அப்புறம் ராட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால 10% மட்டும் கொக்கோபிட் யூஸ் பண்ணா போதும். இதுதான் பாட்டிங் மிக்ஸும் நான் ஃபாலோ பண்றது. எனக்கு நல்லா வருது, சக்சஸ் ஆகுது. ஸோ இதுவே நீங்களும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்ல முடியுதான்னு பாக்குறேன். ஓகே, பாய்.